கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020-89-00-0194. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் அதிகாலை இடம்பெற்ற போலீசாரின் திடீர் சுற்றுவளைப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த ஜேஆரின் பேரன். சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக பதற்ற நிலை. ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்துள்ள ரணில் கூட்டணி. வரி அடையாள எண் பெற்றவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அதானியின் காற்றலை மின்சார திட்டம். திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்ட மறைந்த சம்பந்தனின் பூதவுடல். தொடர்பான விரிவான செய்திகள். கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் யுக்திய சுற்றிவளைப்பு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை இன்று அதிகாலை முதல் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கிளிநொச்சியிலும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அதிகாலை தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து பொதி செய்யப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளதோடு குறித்த சுற்றிவளைப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட கைதிகள் மற்றும் சந்தேகத்துக்கிடமான பிரதேசங்களில் தங்கியிருந்தவர்கள் என பலரும் விசாரணைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி ஜேஆர் ஜெயவர்தனவின் பேரரான பிரதீப் ஜெயவர்தன ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பிரதீப் ஜெயவர்தனவுக்கு ஹம்பகா மாவட்ட அமைப்பாளராக பதவியும் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2015ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடாக ஹம்பகா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியலில் பிரவேசித்த பிரதீப் ஜெயவர்தன 2017இல் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவானார். அதன்படி இவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு கிழக்கு தேர்தல் தொகுதி அமைப்பாளராகவும் மத்திய குழு உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக தற்போது பதட்ட நிலையொன்று தோன்றியுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ச்சுனா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சில தரப்பினரால் அழுத்தங்கள் வழங்கப்படுவதாக அவர் சமூக ஊடக காணொலியொன்றின் மூலம் விளக்கியிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பில் பிரதேச மக்கள் வைத்தியசாலை பணிப்பாளரை சந்திக்க சென்றுள்ள நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. வைத்திய அத்தியட்சரை பார்ப்பதற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக கொழும்பு மாவட்டத்தில் 1200 அலுவலகங்கள் திறந்து வைக்கப்படவுள்ளதாக கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். 10 நாட்களுக்குள் குறித்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து கொழும்பு மாவட்டத்தில் புரட்சியை ஏற்படுத்திய ரணில் விக்ரமசிங்கவை வெற்றியடைய செய்வதற்கு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதாகவும் அவர் கூறுகின்றார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சி சார்பற்ற பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க போட்டியிட தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்படி அடுத்த மாதம் முழுவதும் தினசரி தேர்தல் பேரணி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வரி செலுத்துவோர் அடையாள எண் பெற்றவர்கள் வரி செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்தல் விடுத்திருந்தாலும் அவர்களின் மாதாந்த வருமானம் 1 லட்சத்திற்கும் குறைவாக இருப்பின் வரி செலுத்த தேவையில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியாமலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் அருகிலுள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்கள பிராந்திய அலுவலகத்திற்கு அறிவிக்க முடியும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இதுவரையான காலப்பகுதியில் 23 லட்சம் பேர் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெற்றுள்ளதுடன் ஜூன் மாதத்தில் மாத்திரம் 13 லட்சம் பேர் பதிவாகியுள்ளனர். மேலும் ஜூலை மாத இறுதிக்குள் வரி செலுத்துவோர் அடையாள எண்கள் பெற்றவர்களின் எண்ணிக்கையை 73 லட்சமாக உயர்ந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் அதானி கிரீன் எனர்ஜியின் காற்றலை திட்டத்தினூடாக வழங்கிய கட்டணங்கள் 20 வருட ஒப்பந்தத்தின் முழு காலத்திற்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அதானி பவர் லிமிடெட் மற்றும் அதானி எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெட் ஆகியவற்றின் முகாமைத்துவ பணிப்பாளரும் தலைவருமான அனில் ஜர்தானா இதனை தெரிவித்துள்ளார். அதானி குழுமத்தின் உலகளாவியல் நிறுவன தலைமையகத்தில் அண்மையில் இலங்கை ஊடகவியலாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை சர்தானா இதன்போது வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக மற்ற மின் நிறுவனங்கள் ஆரம்பத்தில் குறைந்த விலையை கூறின, ஆனால் பின்னர் கட்டணங்கள் அதிகரித்தன. இதனால் நுகர்வோர் மீது சுமை ஏற்படுகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் மற்றும் பூநகரியில் 2 காற்றலை மின்சார நிலையங்களை அமைக்க அதானி நிறுவனம் முன்வந்துள்ளது. 484 மெகாவாட் ஒட்டுமொத்த நிறுவப்பட்ட திறனை நோக்காக கொண்டு $1 பில்லியன் மேலான ஒட்டுமொத்த முதலீட்டுடன் இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்படவுள்ளன என கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மறைந்த ராஜவரோதயம் சம்பந்தனது பூதவுடல் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைய தினம் விமானம் மூலம் திருகோணமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் சம்பந்தனின் பூதவுடலுக்கு நேற்று பலரும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து தந்தை செல்வா கலையரங்கில் இருந்து இன்று காலை கார் மூலம் பலாலி விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து திருகோணமலைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தனின் பூதவுடல் திருகோணமலையில் 2 தினங்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் நாளை மறுநாள் 7ஆம் திகதி இந்த இறுதிக்கிரியை நடைபெற்று தகனமும் செய்யப்படவுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.